పాడెదమిదనేము లక్ష్మీ కళ్యాణము లీలతో పాడెదమిదనేము లక్ష్మీనారాయణులే లలనయు నీవును లక్ష్మీ కళ్యాణము లీలతో పాడెదమిదనేము. కళ్యాణోత్సవం ప్రతిరోజు మధ్యాహ్నం 12 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. శ్రీవారి కళ్యాణోత్సవం శ్రీవారి సేవలో సమర్పిస్తున్నవారు గోపురం పసుపు మరియు కుంకుమ, పరిమళ్ భారత్వాసి అగరబత్తి సహ సమర్పిస్తున్నవారు జిఆర్టీ జ్యువెలర్స్. శ్రీ వైనతేయం ధారావాహిక మంగళవారం రాత్రి 8:30 శ్రీ వైనతేయం సదా వందనీయం శ్రీ విష్ణు ఆవాహనీయం త్రైలోక్య సందర్శనీయం వినతా విధేయం సుతాలోక గేయం దాస భక్తి ప్రమేయం అపరాంజనేయం అమృతాభిధేయం అపరాంజనేయం అమృతాభిధేయం శ్రీ వైనతేయం సదా వందనీయం. శ్రీ వైనతేయం ధారావాహిక మంగళవారం రాత్రి 8:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. ఓ వెంకటేశ, అర్జునునకు తగిన సారథివై తొల్లి శరణందుమని నీవే చూపినవి, మరల నా కొరకు శరణం వ్రజ అని నీ చేతితో ఇప్పుడు చూపునట్టివి అయిన నీ పాదయుగళమే శరణమని ప్రార్థిస్తున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. हे गोपालक हे कृपाजलनिधे हे सिंधु कन्यापते हे कंसांतक हे गजेन्द्र करुणापारीण हे माधव हे रामानुज हे जगत्त्रय गुरो हे पुंडरीकाक्षमां हे गोपी जननाथ पालय परं जनाहामि न त्वां विना. சக்கரவர்த்தி திருமகனாருடைய சரித்திரத்திலேயும் கண்ணனும் பெருமானுடைய சரித்திரத்திலேயும் அவர்களுடைய குணநலன்களிலேயும் இருக்கும்படியான ஒப்புமைகளை கிரமமாக அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே மற்றொரு ஒப்புமை, இருவருமே அழகர்கள். அழகன் என்று சொன்னால் எம்பெருமானை விட மேலான அழகு படைத்தவன் ஆருமே கிடையாது. அதிலே ராமாவதாரத்திலே எம்பெருமான் தன் அழகை முற்றூட்டாக அனைவருக்கும் காட்டிக் கொடுத்தருளி இருக்கிறான். அந்த அழகை அனுபவித்தவர்கள் என்னமாக அவனிடத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். முதற்கண் மிதிலமா நகரத்திலே அந்த எம்பெருமான் தான் எழுந்தருளுகிறான். சீதா பிராட்டியை திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ளும்படியான காலத்துக்கு முன்பாக விஸ்வாமித்திரர் அழைத்துச் சென்றார். திருத்தேரிலே எழுந்தருளுகிறானாம். இதை கம்பர் அழகான பாசுரங்களாலே வர்ணித்து காட்டியிருக்கிறார். அதாவது, வீதிவாய் செல்கின்றான் போல் விழித்து இமையாது நின்ற மாதரார் கண்களோடே வாவு மாந்தேரில் செல்வான், யாதிலும் உயர்ந்தோர் தன்னை யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயருக்கேற்ப ஒரு பொருள் உணர்த்தி சென்றான். இவன் எப்படி சென்றான் என்றால், வாவு மாந்தேரில் செல்வான். தாவிச் செல்லுகின்ற குதிரைகள் பூட்டப்பட்ட தேரிலே அவன் செல்லுகிறானாம். செல்லுவது எங்கு என்றால், எல்லோரும் சொல்லுவது வீதிவாய் செல்கின்றான். இல்லை இல்லை, வீதிவாய் செல்வது போல் விழித்து இமையாது நின்ற
இந்த ராமபிரான் செல்லும் அழகையே கண்கொட்டாமல் கண்டு கொண்டிருக்கிறார்களாம். விழித்து இமையாது நின்ற மாதரார் கண்களோடே வாவு மான் தேரில் செல்வான். மாதரார் பெண்கள் இவர்களுடைய கண்களோடே வாவு மான் தேரில் செல்வான். தாவிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களுடைய கண்கள் வழியாக சென்றானாம். அப்போ வெளியிலே இருக்கிற ராமன் கண்ணுக்குள்ளே தெரிகிறபடியாலே என்ன தோன்றுகிறது என்றால், யாதினும் உயர்ந்தோர், எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய வேதாந்தங்களை அறிந்தவர்களாக இருக்கக்கூடிய மகாத்மாக்கள் தன்னை, அந்த பகவானை, இறைவனாகிற பொருளை எப்படி சொல்லிட்டுனா யாவர்க்கும் கண்ணன். அவர்கள் சொன்ன வார்த்தை எல்லோருக்கும் கண்ணனாயிருக்கிறான், எல்லோருக்கும் கண் போலே இருக்கிறான், எல்லோருக்கும் கண்ணோட்டம் உடையவனாய் இருக்கிறான். ஆகவே யாவர்க்கும் கண்ணன் என்றே ஓதிய பெயருக்கேற்ப உருபொருள் உணர்த்தி சென்றான். அவர்கள் சொன்னது, வேதம் சொன்னது சக்ஷுர் தேவானாமுதம் அர்த்தியானாம் என்று. இப்படி அந்த மிதில மாநகரத்து பெண்கள் கண்டுகொண்டே இருந்தார்கள் தங்களுடைய கண்களாலே. அப்படி பார்க்கிற பொழுது அதை வர்ணிக்கிறார் கம்பர். எப்படி வர்ணிக்கிறார் என்றால், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகழல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார். ராமபிரானுடைய திருத்தோள்களை கண்டவர்கள் திருத்தோள்களையே கண்டு கொண்டிருந்தவர்களே ஒழிய அவர்கள் கண்ணை வைத்த கண் வாங்காமல் மற்றொரு அவயவத்திலே தாங்கள் வைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். தொடுகழல் கமலமன்ன தாழ்கண்டார். திருவடித்தாமரைகளை கண்டவர்கள் திருவடிகளையே கண்டு கொண்டிருந்தார்கள். தடக்கை கண்டார், கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோம் அவையே என்னும்படியான தடக்கையான தாமரையை கண்டவர்கள் அதையே கண்டு கொண்டிருந்தார்கள். யாரே வடிவினை முடிய கண்டார். அந்த கண்டையொன் கண் மடவார்களாய் இருக்கக்கூடிய அந்த மிதில மாநகரத்து பெண்கள் யாருமே ராமபிரானது வடிவை முடிய காணவில்லை என்று காட்டுகிறார். கம்பருடைய அற்புதமான செய்யுளாக அமைந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது விஸ்வாமித்திரர் ஏற்கனவே யாக சம்ரட்சணத்தின் போது தெரிவித்திருக்கக்கூடிய அழகான வார்த்தை, கண்ணில் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய். உன்னை கண்ணாலே கண்டுவிட்டார்களே, ஆனால் ஆண்களும் கூட நாம் பெண்ணாயிருந்தால் இவனுடைய தோளிலே அணையலாமே என்று ஆசைப்படுபவர்கள். பெண்ணாயிராமல் போனோமே, ராமாலிங்கனத்தை பெற முடியவில்லையே என்று வருத்தப்படுவார்கள். ராமாலிங்கனத்தை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாவது இருக்குமே என்று நினைப்பார்கள். அப்பொழுது ஆண்களையும் பெண்ணுடை உடுக்க பண்ணும்படியான அழகு படைத்தவன் ராமபிரான். இதை வால்மீகி பகவான் மிக அழகாக வர்ணித்து காட்டியிருக்கிறார். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரியதர்சனம் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம். சந்திரகாந்தானனம் ராமம், சந்திரனை போலே திருமுகம் படைத்தவன் ராமபிரான் அமைந்திருக்கிறான். அதற்கு மேற்பட அதீவ பிரியதர்சனம், அந்த சந்திரனை விட என்றென்றும் பார்த்து கொண்டே இருக்கலாம் போலே இருக்கிற அழகு படைத்தவன் என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. சந்திராத்து காந்தானனம் ராமம், சந்திரனை விட அதிகமான ஒளி விஞ்சி இருக்கக்கூடிய திருமுக மண்டலம் படைத்தவனாக ராமபிரான் தான் எழுந்தருளி இருக்கிறான். அதீவ பிரியதர்சனம். ஆகவே ரூபத்தாலும் ஔதாரியத்தாலும் குணங்களாலும் ஆண்களையும் கூட பெண்ணுடை உடுத்த பண்ணுமவனாக அந்த பகவான் ராமபிரான் அமைந்திருக்கிறான் காட்டுகிறார். ஆண்களையும் பெண்ணுடை உடுத்த பண்ணுபவனாக, அதத்தான் ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம், ஆண்களுடைய மனதையும் கூட அபகரிக்கிறான், ஆண்களின் கண்ணையும் அபகரிக்கிறான், கவர்கிறான் என்று காட்டுகிறார். அப்படின்னா என்ன பொருள்? ரூபம்னா வடிவழகுன்னு அர்த்தம், ஔதாரியம்னா வள்ளல் தன்மைன்னு அர்த்தம், குணம்னா திருக்கல்யாண குணம்னு அர்த்தம். ரூபத்தாலே அனைவருடைய மனதையும் கண்ணையும் கவர்கிறான். வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தன்மையாலே அனைவருடைய மனதையும் கண்ணையும் கவர்கிறான். குணங்களாலே அனைவருடைய மனதையும் கண்ணையும் கவர்கிறான். ரூப ஔதாரிய குணைஹி பும்சாம் திருஷ்டி சித்தாபஹாரிணம் காட்டப்பட்டு விட்டது. இப்போ ஒருவன் அழகனாய் இருக்கிறான், எல்லோரும் மனதை பறிகொடுப்பார்கள். அழகனாய் இருக்கிறான், கண்ணை பறிகொடுப்பார்கள்.
ஆனால் அவன் வள்ளலாயிருக்கிறான் என்றால் அவன் கொடுக்கக்கூடிய பொருளை வாங்கி கொண்டு சென்று அனுபவிக்க விழைவர்களை ஒழிய அவனையே பார்த்து கொண்டிருக்க வேண்டும், அவனையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும். யாரும் இப்படி எண்ணுமவர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது ரூபத்தாலே என்று சொன்னால் பொருத்தம், ஔதாரியத்தாலே மனதையும் கண்ணையும் கவர்கிறான் என்றால் என்ன பொருள் என்றால் ரூபத்துக்கு ஏற்றபடி ஔதாரியத்தை சொல்ல வேண்டும், வடிவழகுக்கு ஏற்றபடி வள்ளல் தன்மையை சொல்ல வேண்டும். அது எப்படி அமைந்திருக்கிறது என்றால் அவன் வடிவழகை எல்லோருக்கும் வாரி வழங்குமவனாய் அமைந்திருக்கிறான். ரூப வடிவழகு சிறப்பாயிருக்கிறது. வள்ளத்தன்மை என்றால் அந்த வடிவழகை யாரெல்லாம் பார்த்தார்கள் என்று பார்க்க வேண்டும். யாரெல்லாம்னா காட்டிலே இருக்கிற விலங்குகள் எல்லாம் பார்த்தன, முனிவர்கள் எல்லாம் பார்த்தனர், கிஷ்கந்தியிலே இருந்தவர்களாய் அமைந்திருக்கக்கூடிய வானரர்கள் எல்லாம் பார்த்தனர், கரடிக்கூட்டங்கள் எல்லாம் பார்த்தன. அதற்கு மேற்பட ராட்சசர்கள், லங்கா ராஜ்யத்திலே இருந்த ராட்சசர்கள் எல்லாம் அந்த படைவீரர்கள் எல்லாம் பார்த்தனர். இப்படி அனைவருக்கும் தன்னுடைய திருமேனியை காட்டிக்கொண்டு அந்த பகவான் தூளிதானம் பண்ணினான். அந்த அழகை பாராதவர்கள் ஆரேனும் உண்டோ? ராமாவதார காலத்திலே அந்த அழகை அத்தனை பேரும் பார்த்திருக்கக்கூடிய நிலை ஒன்றுமில்லை. பிணந்தின்னி என்று சொல்லப்படுவோளாய் அமைந்திருக்கக்கூடிய ராட்சசியாய் இருக்கக்கூடிய அந்த சூர்பனகை ராமனுடைய அழகிலே மிகவும் மயங்கி இருக்கிறாள். அந்த அழகை பார்த்துவிட்டு ராமனுடைய கையாலேயே, அதாவது லக்ஷ்மணன் மூலமாக அந்த ராமபிரான் அவளுடைய காதொடு மூக்குடன் அறிய கதறி அவளோடி கலையிலங்கும் அகலல்குல் அரக்கர் குலக்கொடியை காதொடு மூக்குடன் அறிய கதறி அவளோடி தலையில் கை வைத்து மலை இலங்கை புகச் செய்தா தடந்தோழன் மகிழ்ந்தினிது மருவியரை கோயில். இப்படி அவள் காதையும் மூக்கையும் அறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலேயும் நேராக கரதூஷணர்களிடத்திலே சென்றாள். சென்ற உடனேயே அனைத்தையும் மறந்தாளாம், தன்னையும் மறந்தாள், அனைத்தையும் மறந்தாள். ராமனையே நினைத்து கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை தருணௌ ரூபசம்பன்னௌ சுகுமாரௌ மகாபலௌ புண்டரீக விஷாலாட்சௌ சீரகிருஷ்ணாஜினாம்பரவ். தருணோ, அவர்களுடைய இளமை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட இளமையுடையவர்கள் என்று ராமனையும் லக்ஷ்மணனையும் அவள் கரதூஷணிடத்திலே வர்ணிக்கிறாள். இங்கு காதும் மூக்கும் அறிய ரத்தம் சொட்ட சொட்ட வந்து நிற்கக்கூடியவர்கள் என்ன சொல்லி இருக்க வேண்டும் அவள் என்னால்? அவர்கள் இருவரும் படுபாவிகள், பாவத்தை செய்தவர்கள், என்னை இது விளைத்தார்கள், பாவியர்க்கு என்னை இது விளைத்தா, என்னை இப்படி செய்து விட்டார்கள் என்று சொல்ல வேண்டியிருக்க அதை விட்டுவிட்டு ராமனுடைய அழகிலே மயங்கி அவன் அறுத்ததையும் கூட நினையாமல் அறுத்ததையே போக சின்னமாகத்தான் நினைத்து கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களுடைய இளம் பருவத்தினுடைய வைபவம் என்ன? தருணவ் ரூபசம்பன்னவ் வடிவழகென்ன, சுகுமாரவ் மிகவும் மென்மை படைத்தவர்களான திருமேனி படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதற்கு மேற்பட மகாபலவ் மிக்க பலம் பொருந்தினவர்களாக இருக்கக்கூடியவர்கள், புண்டரீக விஷாலாட்சவ் தாமரை போலே தடங்கண்கள், அவர்களுடைய அவயவ சோபை, அவர்களுடைய அற்புதமாய் அமைந்திருக்கக்கூடிய ஒப்பனை அழகு, அவர்களுடைய மொத்தமான அழகு. மொத்தமான அழகுக்கு லாவண்யம் என்று பெயர். லாவண்யம் என்னால் முழுவதுமான அழகு, சௌந்தர்யம் என்னால் தனித்தனியான திருமேனியினுடைய சரீரத்தினுடைய அவயவத்தினுடைய ஒவ்வொரு அழகு. இப்படிப்பட்ட அழகு படைத்தவர்களாக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள். தருணவ் ரூப சம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விஷாலாட்சவ் சீர கிருஷ்ணாஜினாம்பரவ். அவர்களுடைய ஒப்பனை அழகு மான் கொடுத்தது ஒன்று, மரம் கொடுத்தது ஒன்று, ஜங்கமம் கொடுத்தது ஒன்று, தாவரம் கொடுத்தது ஒன்று என்ன இவை பொருத்தமாக அமைந்திருக்கின்றன. ரிஷிகளுக்கு பொருந்தாததான மாந்தோலும் மரவுரியும் இந்த ராமனுக்கு அப்படி பொருந்தியதாம். ஆக அதை காட்டக்கூடிய அழகான விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆக ராமனுடைய அழகிலே மயங்காதவர்கள் யாரும் கிடையாது. அதனால்தான் ராமனை ஆண்டாள் நாச்சியார் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் என்று காட்டுகிறாள். சினம் என்றால் மனத்துக்கினியனாய் இருக்க முடியாதே, மனத்துக்கினியன் என்றால் சினமாய் இருக்க முடியாதே. இந்த இடத்திலே காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமி ஒரு அழகான அர்த்தத்தை காட்டியிருக்கிறார். இந்த ராவணனை எப்படியாவது வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக
வெம்பெருமான் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு லங்கா ராஜ்யத்துக்கு வந்தான். முதலிலே அனுமனை தூதனுப்பி பார்த்தான், வசப்படவில்லை. அடுத்ததாக கடற்கரைக்கு வந்து நின்று பார்த்தான், வசப்படவில்லை. அதற்கடுத்தபடியாக அவனுடைய ராஜ்யத்துக்கே புகுந்து பார்த்தான், வசப்படவில்லை. அதற்கடுத்தபடியாக அங்கதனை தூதனுப்பி பார்த்தான், வசப்படவில்லை. அதற்கடுத்தபடியாக அவனுடைய நகரத்திலே பலவிதமான சிரமங்கள் ஏற்படும்படியாக யுத்தத்திலே அவனைச் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் கொன்றொழித்தான், அப்படியும் வசப்படவில்லை. ஆக இதற்கு மேற்பட ராமபிரான் பிரம்மாஸ்திரமாக தன்னுடைய அற்புதமான திருமேனி அழகை ராவணன் முன்பு காட்டிக்கொண்டு அப்படி நிற்கிறான். ஆனால் அதற்கும் வசப்படவில்லை. அனைவரையும் வசப்படுத்த வல்லதான இந்த அழகுக்கு கூட ஒருவன் வசப்படவில்லை என்றால் இனி இவன் இருந்தென்ன மாண்டென்னா என்கிற பொருளிலே அவனை கொன்றொழித்திருக்கக்கூடிய நிலை என்று காட்டப்படுகிறது. அதனால் மனத்துக்கு இனியான், அனைவருடைய மனத்துக்கும் இனியவன் என்று சொல்லப்படுபவன் ராமன். ரமயதி இதி ராமஹா. ரமயதி என்னால் அனைவரையும் ரமிக்கச் செய்பவன், ஆனந்தமடையச் செய்பவன். அதுதான் மனத்துக்கினியான் என்று காட்டப்படுகிறது. அவனுடைய அழகு அத்தனை அற்புதமாக அமைந்திருக்கிறது. அனைவரும் ராம சௌந்தரியத்தை கொண்டாடாதவர்கள் யாருமே கிடையாது. அதே போல கண்ணனெம்பெருமானும் கூட அழகு விஞ்சினவனாக அமைந்திருக்கிறான். சில பேர் பகவானை அடைய வேண்டும் என்பதற்காக சாதனானுஷ்டானங்கள் பண்ணினார்கள். அவர்கள் என்ன பண்ணினார்கள் என்னால் விரதங்களை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார்கள், வேதங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், ஹோமங்களை செய்து கொண்டிருந்தார்கள், தவத்தை செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணனெம்பெருமான் அந்த வழியாக போனானாம். மணி விடம்பினி தஸ்ய மனோகரே வபுஷி மக்ன மனாமுனி மண்டலி விரதமமுஞ்சத ஹோமமுஞ்சத தபமமுஞ்சத வேதமமுஞ்சத. அந்த ரிஷி கூட்டங்கள் கண்ணனுடைய அழகை பார்த்ததும் முழுவதையுமாக கைவிட்டு விட்டிருக்கக்கூடிய நிலை. அப்பொழுது பார்க்கிற பொழுது கண்ணனெம்பெருமானுடைய அழகுக்கு நிகரான அழகு கிடையாது. ஆண்டாள் நாச்சியார் தாம் தெரிவிக்கக்கூடிய அழகான திருவாக்கு அமைந்திருக்கிறது. என்ன திருவாக்கு என்னால் அற்புதமாக காட்டுகிறாள். உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ பெய்யுமாமுகில் போல் வண்ணா. மழை பெய்யக்கூடிய மேகத்தை போலே நிறம் படைத்த சுபாவம் படைத்த கண்ணனெம்பெருமானே, உந்தன் பேச்சும் செய்கையும், உன்னுடைய பேச்சு எங்களை மையலேற்றி மயக்குகிறது. அதற்கு மேற்பட உன் செய்கை எங்களை மையலேற்றி மயக்குகிறது. காரணம் என்னவென்றால் மாய மந்திரம் தான் கொலோ. அது என்ன மாய மந்திரமோ, உன்முகம் மாய மந்திரமோ என்று காட்டுகிறாள். என்னால் அனைவரையும் மயக்கக்கூடியதாய் அமைந்திருக்க கர்ஷதீதி கிருஷ்ணஹா. அத்தனை பேரையும் எவனொருத்தன் ஆகர்ஷிக்கிறானோ அவன் கிருஷ்ணன் கிருஷ்ணன் என்னும்படியான பெயர் படைத்தவனாயிருக்கிறான். அதனால்தான் அந்த அழகை கவனித்துக் கொண்டு அற்புதமாக அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தமியான யசோதை பிராட்டி தான் தெரிவிக்கிறாளாம், கண்ணன் பசு நிறைகளை மேய்த்துவிட்டு திரும்பி வந்து கொண்டிருக்கிறான். அப்படி வந்து கொண்டிருக்கிற போது சீலை குதம்பை ஒரு காது செந்நிற மேல் தோன்றிப்பு கோல பனைக்கச்சும் கூரையுடையும் குளிர்முத்தின் கோடாலமும் காலிப்பின்னே வருகின்ற இப்படிப்பட்ட ஒப்பனை அழகோடேயே கண்ணனெம்பெருமான் தான் எழுந்தழுகிறான். முத்துக்கோடாலம் முத்து சட்டை அணிந்து கொண்டு தான் அவன் வந்து கொண்டிருக்கிறானாம். ஒரு காதிலே செந்நிற மேல் தோன்றிப்பூ, ஒரு காதிலே குதம்பை என்னும்படியான காதணி, இவற்றை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவன் சீலை குதம்பை ஒரு காது செந்நிற மேல் தோன்றிப்பூ கோல பனைக்கச்சும் கூரையுடையும் அற்புதமான உடை உடுத்திக் கொண்டு குளிர்முத்தின் கோடாலமும் காலிப்பின்னே வருகின்ற அந்த பசுக்களின் பின்னாலேயே அந்த எம்பெருமான் தான் வந்து கொண்டிருக்கிறான். கடல் வண்ணன் வேடத்தை வந்து காணீர். அக்கம் பக்கத்தில் இருக்கிற பெண் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வாருங்கள் வாருங்கள், எங்கள் கண்ணன் எப்படி வருகிறான் என்று பாருங்கள். உடனே சொல்லுகிறாளாம், ஞாலத்து இந்த உலகத்திலே புத்திரனை பெற்றார், பிள்ளையை பெற்றவள் என்று சொன்னால் நங்கமீர் நானே, மற்றாரும் இல்லை. நான் தவிர என்னை தவிர வேறு யாரும் குழந்தைகள் பெற்றவர்கள் அல்ல. ஆக பிள்ளை என்னால் கண்ணனெம்பெருமான் தான் மகன். என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்றவயிருடையாள் என்னும் வார்த்தை எய்துவித்த இருடீகேசாமுலையுனாயே. கண்ணனை காண்பவர்கள் அமைந்திருக்கிறார்களே, மின்னடைய நுண்ணிடையார் அவர் விரிகுழல் மேல் நுழைந்தவண்டு இன்னிசைக்கும் வில்லிபுத்தூர் இனிதமர்ந்தாய் உன்னை
உன்னை கண்டார் கண்ணா, உன்னை பார்த்தவர்கள் என்ன நோன்பு நோற்றாள்களோ, இவனை பெற்ற வயிறுடையாள், இவனை பெற்றிருக்கிறாளே ஒரு தாயார், அவள் என்ன பாக்கியம் பண்ணினாளோ என்ன பாக்கியம் பண்ணினாளோ என்று சொல்லும்படியாக அமைந்திருக்கிறான் என்றால் அவனுடைய அழகுக்கு அளவே கிடையாது. அதனால்தான் கண்ணனும் பெருமான் அவன் சயனித்துக் கொண்டிருக்கிறானாம். பெரியாழ்வார் 20 பாசுரங்கள் பாடுகிறார். அற்புதமாக அந்த கண்ணனும் பெருமானுடைய அவயவங்களை எல்லாம் வர்ணித்து வர்ணித்து திருப்பாத கேசத்தை தென்புதுவை பட்டன் சுருப்பார் குழலி அசோதை முன் சொன்ன திருப்பாத கேசம், யசோதையினுடைய பாவனையிலே சொல்லும்படியான வார்த்தை. திருப்பாதம், பாதம் தொடங்கி கேசம் பரியந்தமாக அனைத்தையும் சொல்லுகிறார். சீதக்கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலாள் அசோதைக்கு போத்தந்தா பேதை குழவி பிடித்து சுவைத்துண்ணும் பாத கமலங்கள் காணீரே. அந்த கண்ணனும் பெருமான் தான் பிடித்து சுவைத்து உண்டு கொண்டிருக்கக்கூடிய பாத கமலம். சின்ன குழந்தை அந்த கண்ணனும் பெருமான் ஒரு திருவடியை எடுத்து தன்னுடைய வாயிலே வைத்து சுவைத்துக் கொண்டிருக்கிறானே, அந்த பாத கமலங்கள் காணீரே, பவளவாயீர் வந்து காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன்பொன்னும் தத்திப்பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டிருந்தவா காணீரே. இப்படி ஒரு அவயவத்தினுடைய அழகாக வர்ணிக்கும்படியான அற்புதமான பாசுரங்களாக அமைந்திருக்கின்றன. உழந்தாள் நறுனை ஓரோ தடா உண்ணா இழந்தாள் எறிவினால் ஈத்தெழில் மத்தின் பழந்தாம்பாலோச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே. இந்த குழந்தை தவழ்ந்து வருகிறதாம். அந்த முழந்தாளை பார்க்கும்படியான அந்த விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அதற்கு மேற்பட அவன் தளர்நட நடந்து வரும்படியான அழகை வர்ணிக்கிறார். ஒரு யானை கோலம் செய்து புறப்பட்டு நடந்து வருகிறார் போலே இருக்கிறதாம். யானை அலங்காரம் பண்ணினா யானை நடந்து வருது, என்ன அழகா இருக்குமோ அப்படி இருக்கிறானாம் கண்ணனும் பெருமான். அதைத்தான் காட்டுகிறார். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்று ஆனையைப் போல அழகுமிக்கிருக்கக்கூடியவன் அந்த கண்ணன் தளர்நட நடந்து வருகிறானாம். சிறு குழந்தை வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள வருகிறானாம். வருகிற பொழுது தெரிவிக்கக்கூடிய அழகான வார்த்தை தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்று தூங்கு பொன்மணியொலிப்ப படு மும்மத புனல் சோர வாரணம் பையனின்றூறுவது போல் உடன் கோடி கிண்கிணி ஆரவாரிப்ப உடைமணி பறைகரங்க தடந்தாளினை கொண்டு சார்ங்க பாணி தளர் நட நடவானோ. தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்று ஒரு யானையானது அதனுடைய காலிலே அற்புதமாக சங்கிலிகள் போட்டு கட்டப்பட்டிருக்கும். அந்த சங்கிலிகள் அவிழ்த்து விடப்பட்டிருந்ததேயானால் அந்த சங்கிலிகளுடைய ஓசை என்ன, கழுத்திலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மணிகளுடைய ஓசை என்ன, அதனுடைய இடுப்பிலே இருக்கக்கூடிய மணிகளுடைய ஓசை என்ன, இதெல்லாம் சலார் பிலார் என்று ஓசை கேட்டுக் கொண்டிருக்கும். அப்படியே படு மும்மத புனல் சோர அந்த யானையானது 3 மதங்களுடைய புனல் அந்த ஜலமானது வழிந்து கொண்டிருக்கும். வாரணம் யானையானது பையனின்றூறுவது போல் நிதானமாக பிசகி பிசகி நடந்து வருகிறார் போலே உடன் கோடிக்கிண்கிணி ஆரவாரிப்ப அது மாதிரியாக கண்ணனும் பெருமானும் அவனுடைய திருவடித்தாமரைகளிலே சிலம்பணிந்து கொண்டிருக்கிறான். திருவடித்தாமரைகளிலே சலங்கை அணிந்து கொண்டிருக்கிறான், கொலுசு அணிந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் கலகலன்னு ஓசப்படுறான். இடுப்புல பொன்னரை நானோடு மாணிக்க கிண்கிணி தன்னரை ஆட தனிச்சுட்டி தாழ்ந்தாட என்னரை மேல் நின்னெழிந்து உங்கள் ஆயர்தம் மன்னரை மேல் கொட்டாய் சப்பாணி. இடுப்பிலே அற்புதமாக பொன் அரைநான், அதுல பல சலங்கைகள் கலகலன்னு ஓசப்படுகிறது. கழுத்திலே சாத்திக் கொண்டிருக்கக்கூடியது ஐம்படை தாலி என்று சொல்லும்படியான அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழுவில் கொடையான் வைச்சிரவணன் என்று சொல்லும்படியான விஷயம். இதெல்லாம் அமைந்திருக்கக்கூடிய அந்த அழகுடனேயே கண்ணனும் பெருமான் நடந்து வரும்படியான அழகு ஒரு ஆணை நடந்து வருகிறார் போலே அமைந்திருக்கக்கூடிய அழகுன்னு வர்ணித்து காட்டியிருக்கிறார் பெரியாழ்வாருடைய பாசுரங்கள். இப்படி கண்ணனுடைய அழகு அவதரித்த காலத்திலேயே அவனுடைய அழகு கரார விந்தேன பதாரவிந்தம் என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் அற்புதமான பாலகனாக அவன் அவதாரம் பண்ணினான் என்று காட்டுகிறார் சுகபிரம்ம ரிஷியானவர் தமது ஸ்ரீமத் பாகவதமாகிற
மகாபுராணத்திலே. அதே போல அந்த கண்ணனும் பெருமானுடைய அழகிலே ஈடுபட்டு தங்களை இழந்திருக்கக்கூடிய கோபிமார்கள் அற்புதமாக தங்களையே பறிகொடுத்திருக்கக்கூடிய நிலை, அந்த கண்ணனை விட்டு ஒரு க்ஷணகாலமும் இருக்க முடியாத நிலையை அடைந்த பரம பக்தி நிலையை எய்தினவர்களாக இருக்கக்கூடிய அந்த கோபிமார்கள் இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த கண்ணனுக்கு சௌந்தரியமும் உண்டு, லாவண்யமும் உண்டு, அவயவ சோபையும் உண்டு, சமுதாய சோபையும் உண்டு. இப்படிப்பட்ட சோபைகளுடன் கூடினவனான அந்த கண்ணனின் பெருமான் மிக்க அழகனாயிருக்கிறான். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை திருவுள்ளத்திலே கொண்டு பாடும்படியான பாசுரம் எழிலுடைய அம்மனமீர் என்னரங்க தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்று அந்த கண்ணனை அழகானி பொய்கபுக்கு நஞ்சுமிழ் நாகத்தினோடு பிணங்கவும் நான் உயிர் வாழ்ந்திருந்தேன் அழகா என்னே வர்ணிக்கிறார். ஆக சூரம்யவ் மிக்க அழகு படைத்தவர்களார்னா ராமபிரானும் அபாரமான அழகு வாய்ந்தவன், கண்ணபிரானும் அழகு வாய்ந்தவன். இப்படி அழகிலே இருவருக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமையை இப்பொழுது அனுபவித்தோம். மேற்கொண்டு சில ஒப்புமைகளை அனுபவிக்கலாம். वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो శ్రీ వైనతేయం ధారావాహిక మంగళవారం రాత్రి 8:30 श्रीवैनतेयं सदा वन्दनीयं श्रीविष्णुवाहनीयं त्रैलोक्यसन्दर्शनीयं विनताविधेयं सुतालोकगेयं दासभक्तिप्रमेयम् अपराञ्जनेयम् अमृताभिधेयम् अपराञ्जनेयम् अमृताभिधेयम् श्रीवैनतेयं सदा वन्दनीयं శ్రీ వైనతేయం ధారావాహిక మంగళవారం రాత్రి 8:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. డోలోత్సవం. శ్రీదేవి భూదేవి సమేతుడైన శ్రీనివాసునికి కళ్యాణోత్సవ అనంతరం జరిగే సేవ డోలోత్సవం. అద్దాల మండపంలో జరిగే ఈ హేలా డోలోత్సవం నయనానందకరం. డోలోత్సవం సోమవారం నుండి శనివారం వరకు మధ్యాహ్నం 1:45 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. డోలోత్సవం శ్రీవారి సేవలో సహ సమర్పిస్తున్న వారు స్వర్ణపురి ఏఎన్ఎస్ జ్యువెలరీ సేలం. మొట్టమొదటిసారిగా టెలివిజన్ చరిత్రలోనే వినూత్నంగా వీణ, వయలిన్, వేణువు, నాదస్వరం, డోలు, సాక్సోఫోన్, మృదంగ వాద్యాలలో యువ కళాకారులను ప్రోత్సహిస్తూ జరిగే పోటీ కార్యక్రమమే సప్తవాద్య తరంగిణి. సప్తాచలాధీశుడైన సప్తగిరీసుని సప్త వాద్యాలతో సప్త స్వరాల మేళనతో చేసే అర్చనే సప్తవాద్య తరంగిణి. ప్రతి గురువారం రాత్రి 8:30 తిరిగి ప్రతి ఆదివారం ఉదయం 8:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. ఆర్జిత బ్రహ్మోత్సవం. బ్రహ్మోత్సవాలలో వివిధ వాహనాలపై దర్శనమిచ్చే శ్రీవారు ప్రతిరోజు భక్తులచే జరిపించుకునే నిత్యోత్సవం ఆర్జిత బ్రహ్మోత్సవం. గరుడ వాహనం పైన, హనుమంత వాహనం పైన, శేషవాహనం పైన దర్శనమిచ్చి భక్తులను అనుగ్రహించే విశేష ఉత్సవం ఆర్జిత బ్రహ్మోత్సవం. షోడశ కళానిధికి షోడశోపచారములు, షోడశ కళానిధికి షోడశోపచారములు,
ఆర్జిత బ్రహ్మోత్సవం సోమవారం నుండి శనివారం వరకు మధ్యాహ్నం 2 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. ఆర్జిత బ్రహ్మోత్సవం శ్రీవారి సేవలో సహ సమర్పిస్తున్నవారు స్వర్ణపురి ఏఎన్ఎస్ జ్యువెలరీ సేలం. నాగరిక సమాజానికి మూలాధారాలు మన గ్రామాలు. గుడిలేని గ్రామం, బడిలేని పల్లె మనకు కనబడదు. భక్తి విశ్వాసాలకు బీజం పడేది పల్లెల్లోనే. రాముడు, కృష్ణుడు, వెంకటేశ్వరుడు, పరమేశ్వరుడు, అలానే గంగమ్మ, పోలేరమ్మ కొలిచే